ஆனரபிள் மோடிஜி இப்படி பேசுனது சரியா? சரிதான். என்ன பேசினார்? அவர் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு இதுக்கு அழகடா. இல்ல என்ன அழகு இல்லைன்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன பேசினார்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி பேசலாம். அவர் குறிப்பிட்ட சமூகத்தையே பேசல. அவர் என்ன சொன்னாரு? இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை பத்தி பேசுறாரு. அவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அந்த சமூகத்தை பற்றி சார்ந்தவர்களாக இருந்தால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். அதிக பிள்ளை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு யாரை குறிப்பிட்டு இல்லை, ஒரே ஒரு நிமிடம். இப்போ நாம் குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசும்பொழுது நம்ம சில தகவல்களை அப்படி சொன்னோம். நம்ம ஏன் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரோம்? இந்த நாட்டின் செல்வங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு இவ்வளவு நம்ம சொல்கிறவங்க, அதனால தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால சொல்கிறேன். 15 PM ப்ரோக்ராம் ஃபார் மைனாரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இதில் மைனாரிட்டிஸ் சகோதரர்களை எப்படி முன்னேற்றுவது என்று இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இத்தகைய நிகழ்வுகளை கொடுத்ததில்லை. ஏன்னா 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இதை புதுச்சேரியில் பார்த்து செஞ்சதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மைனாரிட்டிஸை நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே, ஆனால் அவரை முன்னேற்றி விட்டது யார்? இன்றைக்கி அவர் கிளியராக சொல்கிறார்ல, இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம், பெண்கள் உரிமைன்னு இன்றைக்கி பேசுகிறீங்க, இன்றைக்கி ஸ்டாலின் முதற்கொண்டு பேசுகிறாங்க. ஆனால் ஹஜ் இவங்கெல்லாம் எல்லோரும் ஆட்சியில் தான் இருந்தாங்க. இன்னொன்று, நான் இந்த அரசியலை 75 ஆண்டுகள் இப்போ நம்மளுக்கு. இதில் 15 ஆண்டுகள் பாஜக, 5 ஆண்டுகள் வாஜ்பாய்ஜி, 10 ஆண்டுகள் மரியாதைக்குரிய மோடிஜி. மன்மோகன் சிங் டு விபி சிங் யார் கூட இருந்தா? திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த 18-20 ஆண்டுகள் கூட இருந்தார். எக்ஸ்க்ளூசிவாக காங்கிரஸ் இருந்த ஆண்டுகள். இதில் சிறுபான்மையினர் எந்த அளவிற்கு முன்னேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விவாதம் வைக்கலாம்னு பார்க்கலாம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போதுதான் இந்த 10 ஆண்டுகளில், இன்னும் சொல்லப்போனால் வாஜ்பாய் அவர்கள் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களை பிரசிடென்ட் ஆக்குனதிலிருந்து அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரமிலிருந்து 15 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த 15 பாயிண்ட் ப்ரோக்ராமை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இதில் அவங்களோட ஹவுசிங், அவங்களுக்கு கிடைக்கின்ற கேஸ் கனெக்ஷன், அவங்களுக்கு கிடைக்கிற எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட், பார்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் மட்டுமே எவ்வளவு மாணவர்கள் 9th-லேருந்து 12th வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப், PhD வாங்கிறதுக்கு அவர்களுக்கு என்ற ஒரு ஸ்காலர்ஷிப், அவங்க மற்றவங்களை எல்லாரோட அவங்க மேம்பட்டு வரணுன்றதுக்குள்ள ஸ்காலர்ஷிப், இது மாதிரி எவ்வளோ பார்த்து செஞ்சுருக்காரு. எல்லாத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா PMKVYன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனான்ற ஸ்கீம். இது நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் சொல்லுங்கள். 14ல் அதுக்கு முன்னாடி இருக்கா? 16ல் தான் இருக்குது. 2016லேருந்து நீங்கள் அதை கேட்பீங்கன்றதுக்காக தான் எழுதி வச்சுருக்கேன். 2016 to 2020. இதை எதை கேட்டாலும் இல்லை காங்கிரஸில் இருந்து 2016லேருந்து 2020 வரைக்கும் 11 லட்சம் மாணவர்கள் இதில் பலனடைந்திருக்கிறார்கள். இதில் 4.5 லட்சம் மாணவர்களுக்கு ஸ்கில் சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் கொடுத்து இதில் 2.5 லட்சம் பேர் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன்னா நான் இப்போ பாண்டிச்சேரியில் இதை ப்ரைவேட்டாக எடுத்து நாங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கீம். இப்போ இதையே நீங்கள் பேச மாட்டேன்றோம். ஹஜ் யாத்திரைக்கு பெண்கள் தனியாக போக முடியாமல் இருந்து நான் போக வைத்தேன்னு சொல்கிறாரு, அது உண்மை. அதே மாதிரி முத்தலாக் என்று பெண்களுக்கு உரிமை பெற்றுத்தரவில்லை, அது கொடுத்தார். அலிகார் யூனிவர்சிட்டியில் விசி யாருமே இது வரைக்கும் பெண் இஸ்லாமிய சகோதரிகள் யாரும் இல்லாத போது இதை வைத்து, அப்போ இப்படி செய்கிறவர் அவங்களை எதிர்த்து எத்தனை பேருக்கு எம்பி சீட் கொடுத்தாரு? இல்ல எம்பி இப்ப நான் பாப்பேன் எதிரிலையும் கேட்கலாம்ல. இப்ப எதிரில எவ்வளவு பேருக்கு எம்பி கொடுத்திருக்காங்க? உங்களோட ஜாஸ்தி கொடுக்கறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது மட்டுமே இல்ல, எம்பின்றது கிரீமி லேயர்ப்பா. நான் என்ன கேக்குறேன், அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ அடிமட்டத்தில் இருந்து நீங்கள் உயர்த்தி கொண்டு வரும்போதுதான் அவர்களை அங்கீகாரம் பெற முடியும். உதாரணத்துக்கு இப்ப எம்பி சீட் கொடுத்தா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப பெண்களுக்கு இப்ப எத்தனை பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 33% எங்க கட்சியில கொடுத்ததுனால தான் எங்களை போன்றவர்கள் மேல வர முடிந்தது. அப்ப அடிமட்டத்திலிருந்து இஸ்லாமியர்களின் உயர்த்தி கொண்டு வரும்போது தான் அவர்கள் வாழ்க்கை தரை உயரும். நான் ஏற்கனவே சொல்றேன் 15 அப்படிலாம் இல்லை, அது கட்சியில எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள். உதாரணத்திற்கு பாஜக என்றாலே சிறுபான்மையினர் அணி இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மைனாரிட்டிஸ் நான் கொடுத்தோம், பால் கனகராஜ் அவங்களுக்கு கொடுக்கலையா? மைனாரிட்டிஸ்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, யார் யார் பணியாற்றி பிரித்தாள்றீங்களே, கிறிஸ்டியன் தனியா முஸ்லிம் தனியா, அப்படிலாம் இல்ல, கேரளால தானே சரி, அப்படிலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், எங்க நிர்வாகத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா இப்போ கட்சி இப்போ அப்படி பார்த்தா எல்லாருக்கும் எல்லா சீட்டும் கிடைக்கிறது இல்லை.
அந்தந்த தொகுதியில எப்படி இருக்காங்கன்றதை வச்சு தான் கிடைச்சது. அதனால அதை வைத்து மட்டுமே நீங்கள் குறியீடு. நான் மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையினர் மக்களுக்கும் செய்கிறவர் நீங்க உங்களது பங்கை வெளிநாட்டில் இருந்து ஊடுருவல்காரர்கள், இப்போ மேற்கு வங்கத்தில் ஏறக்குறைய 1 கோடி ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைக்கிற அரிசி அவன் பங்கிட்டு போட்டு கொண்டிருக்கான். சரியான்னு கேட்குறாரு. ஆக நீங்கள் வாக்கு வங்கிக்காக அவங்க இங்கே ஆதார் வாங்கிக்கிறாங்க, இங்கே ரேஷன் கார்டு வாங்கிக்கிறாங்க, ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறாங்க. யாரோட செல்வம்? உங்களோட செல்வம். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மட்டும் சொல்லலையே, அதை வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்றீங்க. சொந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தூக்கி அங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரித்தாளர் பேச. இல்ல அதாவது ரிசர்வேஷன்ஸை பத்தி அவர் பேசல. நான் தான் சொல்றேன், அவரோட கர்நாடகால ஆந்திரால பேசுறாரு தானே. இல்ல வாழ்க்கை இப்போ அது அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையே. அது மரியாதைக்குரிய அம்பேத்கர் அது பேசலையே. 10% மட்டும் அம்பேத்கர் பேசினாரு. இல்ல நான் என்ன அதாவது ஏழைகளுக்கு உண்டது கிடைக்கணும் இல்ல. இப்போ அப்படி பார்த்தா ரிசர்வேஷன் நீங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாரையும் நீங்க உயர்த்தி விட்டுறணும், ரிசர்வேஷனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கிரேப் அவுட் பண்ணா அவர் சொல்லியிருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்பீஸ்மெண்ட்லயே நீங்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அப்படி இல்லாம எல்லாரையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி. நீங்க என்ன செஞ்சீங்க? காங்கிரஸ்ல இஸ்லாமியர்களை இவங்க நம்ம வாக்கு வங்கி, இவங்களை நம்ம தாஜா செஞ்சு வச்சுக்கணுமே வைத்து கொண்டீர்களே தவிர அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலை. அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தாததுனால மட்டுமல்ல, இவங்க வாக்கு வங்கி இருக்கும் பொழுது இவர்கள் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தணும். மரியாதைக்குரிய நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையினர் வாக்களிக்கலையா? குஜராத்தில் சிறுபான்மையினர் வாக்களிக்கலையா? கோவாவில் சிறுபான்மையினர் வாக்களிக்கலையா? ஏன் வாக்களிக்கிறாங்க? எனக்கான வளர்ச்சி நமக்கு ரெண்டா பிரியுது. அப்படி இல்லை. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வாழுகின்ற இடத்துல பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா வெற்றி பெற்றிருக்கிறார்களா இல்லையா? ஏன் உங்களால வெற்றி பெற முடியலன்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுலதான் இந்து முஸ்லீம் இந்துக்கள்னு பெரிய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்றாரா? யாரு டிஸ்கிரிமினேட் பண்றா? அப்ப நீங்க சொல்றீங்களா பிரித்தாளுகிறீங்கன்னு. தமிழ்நாடு முதலமைச்சர் பிரித்தாளுகிறான்னு சொல்றேன். எனக்கு நீ வாழ்த்து சொல்லல, உங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. பொங்கலுக்கு தீபாவளிக்கே வாழ்த்து சொல்லல. பெரும்பான்மை மக்கள் தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லல. அதாவது பிரதமர் தைப்பூசத்துக்கு அவர் இந்த மாநிலத்தில் இருந்தா வாழ்த்து சொல்லியிருப்பாரு. அது மட்டுமல்ல அவர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாரு. ஆனா ஏன் நீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க? தவறு இல்லை. ஆனா ஏன் நீங்க தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்தியை விடுமுறை நாள்னு போடுறீங்கன்னா யாரு பிரித்தாளுகிறார்? நான் இன்னும் அழுத்தமா சொல்லுவேன், தமிழகத்தில் இந்துக்களை பிரித்தாளுகிறார்கள். இவர்களுக்கு மற்றவர்களை பிரித்தாளுகிறார்கள் என்று சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்துட்டா ஓகே. தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது 90% தீபாவளியை கொண்டாடுபவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அப்ப ஏன் இந்த குரல் அதிகமா ஒலிக்க மாட்டேங்குது? ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஏன் பிரித்தாளுகிறார் இந்துக்களை என்று ஏன் இந்த குரல் பிரித்தாளுகிறார்கள் என்ற குரல் நான் இன்னைக்கு சொல்லுவேன்.